அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 11/2/2025 குரோதி வருடம் தை மாதம் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 4:30 மணி வரை. குளிகை 12 1:30 மணி வரை. யமகண்டம் 9 10:30 மணி வரை. இன்று மூல மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:35 மகர லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு, நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எந்த விஷயம் எடுத்தாலும் தடையாக இருக்குது, ஒரு கல்யாணம் அப்படின்னு சுபகாரியம் நடக்கவே இல்லை எங்கள் வீட்டில், அதே போல் நீண்ட நாளாக குழந்தை இல்லை அப்படின்னலாம் நிறைய வருத்தத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் உணரக்கூடிய நாளாக அமைகிறது. நீங்கள் உங்களுடைய இலக்குகளில் முயன்று வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று சற்று கடினமாக முயன்றால் பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலை காணப்படும். உங்களுடைய செயல்திறன் மற்றும் சமயோஜித புத்தி மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெற்றுத்தரும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உறவில் நல்லிணக்கம் காணப்படும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக உணர்வு பிணைப்பு வலுப்படும். நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் காணப்படும். தேவையின் போது பணம் கிடைக்கும். பங்கு வர்த்தகம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். கேளிக்கை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் திரைப்படம் பார்த்தல் போன்றவற்றால் மனதை திசை திருப்பும் மன உளைச்சலில் இருந்து விடுபட முடியும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. இதனால் கவலைகள் ஏற்படலாம். உங்களுடைய பணியில் தரத்தை மேம்படுத்த கவனமும் விழிப்புணர்வும் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. துணையுடன் பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவை விட செலவு அதிகமாக காணப்படும். குறைந்த அளவு பணமே காணப்படும். நிதி நிலைமை இன்று ஸ்திரத்தன்மையற்று காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படலாம். இதனால் சில அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான மனநிலை காணப்படலாம். பொறுமை மிகவும் அவசியம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை காண்பதன் மூலமாக மன அமைதி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வேலைகள் அதிகமாக காணப்படும். பணிகளில் சில போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம். திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக தவறுகளை தவிர்க்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய துணையுடனான உறவில் திருப்தி காணப்படாது. மனம் திறந்து இருவரும் பேசிக்கொள்வதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். செலவினங்கள் அதிகரித்து காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்றே கவலையை உருவாக்கலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து செயல்களிலும் சமநிலை அணுகுமுறை தேவைப்படுகிறது. இன்று விசேஷங்கள் நடத்துவதற்கு ஏற்ற நாள் கிடையாது. எனவே பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இன்று மும்முரமானதாக இருக்கும். அதிக முயற்சி உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனதில் சில குழப்பமான உணர்வுகள் காணப்படலாம். உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இந்த உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. நட்பான அணுகுமுறை வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எழலாம். கால்வலி ஏற்படலாம். ஆரோக்கியமாக இருப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கலாம்.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் குறைந்த முயற்சியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். இன்று புதிய முதலீட்டு முயற்சிகள் எடுக்கலாம். தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அனுசரித்து போவதன் மூலமாக இன்று இனிமையான உணர்வுகள் ஏற்படலாம். கடினமான பணிகளையும் எளிதாக விரைவில் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று இருவருக்கும் இடையே காணப்படக்கூடிய பரஸ்பர புரிந்துணர்வு இத்தகைய தருணங்கள் ஏற்பட உதவியாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும். குடும்ப நலனுக்காக செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய புத்துணர்ச்சி மற்றும் உற்சாகம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு புதிய தொடர்புகள் ஏற்படலாம். விருந்து மற்றும் விழாக்களில் பங்கு கொண்டு மகிழ்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் நீங்கள் திறம்பட செயலாற்றுவதற்கு ஏற்ற மகிழ்ச்சிகரமானதாக இருக்கலாம். இன்று உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். கடின உழைப்பை மதிக்கப்படும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவீர்கள். இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக பணம் காணப்படலாம். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவது லாபகரமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும். மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சூடான விவாதங்களுக்கு வாய்ப்புள்ளதால் இன்று அக்கம் பக்கத்தினருடன் கவனமாக பழக வேண்டியது முக்கியம். உரையாடுவதற்கு முன் கவனம் தேவை. பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் திருப்திகரமான நிலை இருக்காது. பணி சுமை சமாளிக்க வேண்டியிருக்கலாம். சக பணியாளர்களிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம். இன்று மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படும். அவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக யோசனை உங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். தியான பயிற்சி மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று பலன்கள் உங்களுக்கு கலந்து காணப்படும். பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். சமயோஜிதமாக செயல்பட வேண்டியது நல்லது. இன்று பணியை பொறுத்தவரை கடின உழைப்பு நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும். சிறந்த அணுகுமுறை மூலமாக பணியில் நிறைய சாதிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக துணையுடனான உறவில் புரிந்துணர்வு குறைந்து காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக காணப்படாது. அதிக பணம் சம்பாதிப்பது கடினமாக இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் மற்றும் அமைதியின்மை காரணமாக தொடை மற்றும் கால் வலியால் பாதிக்கப்பட நேரிடலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள். புதிய நண்பர்களை பெறுவீர்கள். இன்று சிறந்த அனுபவம் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். விடாமுயற்சி மற்றும் பொறுப்பான அணுகுமுறை மூலமாக நன்கு சாதிப்பீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல உறவு முறையை பராமரிப்பீர்கள். நல்ல புரிந்துணர்வின் மூலமாக இது சாத்தியப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். உங்களுடைய துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வர அந்த பணத்தை உபயோகிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்தவிதமான ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் உற்சாகத்துடனும் துடிப்புடனும் காணப்படுவீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளில் வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது. முயற்சிகளில் வளர்ச்சி காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வகையில் இன்று மனம் அமைதியாக காணப்படும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உங்களுடைய அற்புதமான செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நம்பிக்கையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடி மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சீராக சுமூகமானதாக காணப்படும். நிதி சம்பந்தப்பட்ட இலக்குகளை அடைவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது. நீங்கள் மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் ஏற்றத்தாழ்வு காணப்படும் நாளாகவும் செயல்கள் சுமூகமாக அனுசரித்து நடக்க வேண்டிய நாளாகவும் அமைகிறது. நம்பிக்கையின்மையே இன்று நிறைந்து காணப்பட்டாலும் உங்களை மீட்டெடுத்து நம்பிக்கையை உருவாக்கி கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம். பணிகளை கவனமாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். உணர்ச்சி வசப்பட வாய்ப்புள்ளது. எனவே கவனம் தேவை. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இல்லாமல் இருக்கலாம். பணத்தை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை கவனமாக ஆற்ற வேண்டும். மனதில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை ஒதுக்கி வைப்பது நல்லது. செயல்களை கவனமாக திட்டமிட்டு முடிவெடுக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது பணி அதிருப்தியை உருவாக்கும். பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கோ சென்று வருவதன் மூலமாக மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவிலான கடன் வாங்குவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சுமாரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது. ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.